தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். மத்திய 26ஆம் அதிகாரம் 12-13 வாசிகளை. இவள் இந்த தைலத்தை என் சரீரத்தின் மேல் ஊற்றினது என்னை அடக்கம் பண்ணுவதற்கு எத்தனமான செய்கையாய் இருக்கிறது. இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ, இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெங்கே பிரசங்கிக்கப்படுமோ அங்கங்கே இவளை நினைப்பதற்காக இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று யாரை மேன்மைப்படுத்தி உயர்த்துறாருன்னா, அடையாளம் தெரியாத பெத்தானியா என்கிற ஒரு குக்கிராமத்தில் சொல்லிக்கொள்ளும்படியான ஒரு குடும்பம் இல்லாத ஒரு சூழ்நிலையில் சாதாரண பெண்மணியாய் சகோதரியாய் இருந்த அந்த பெத்தானியா மரியாதைத்தாங்க சொல்றாரு. இயேசுவின் பாதத்திலே தைலத்தை ஊற்றி தலைமையில துடைத்து ஒரு மகிமையான ஆராதனை செய்தார். அவளை குறித்து தான் ஆண்டவர் பேசுறாருங்க. என்ன சொல்றாரு? இந்த சுவிசேஷம் உலகத்தில் எங்கெல்லாம் சொல்லப்படுமோ அங்கெல்லாம் இவள் செய்ததும் சொல்லப்படும் என்று 2000 வருஷத்துக்கு ஒண்ணுமே சாதாரண ஒரு குடும்பத்தை சேர்ந்த பெண்மணியை உயர்த்தி இன்றைக்கு நம்ம பேசும்படி செய்திருக்கிறார் என்றா இதோட என்னங்க நல்ல சாட்சி வேணும்? மரியாதைக்கு என்ன பெரிய படிப்பாளி, பணக்காரி, பெரிய பேக்ரவுண்டுன்னு இருக்கா? ஒண்ணுமே இல்லைங்க. சாதாரண ஒரு கிராமம். பாத்தீங்களா? நமது ஆண்டவர் யாரையும் கையில் எடுப்பார், எப்படியும் மேன்மைப்படுத்துவார். ஆகவே பயப்படாதிருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். தேவை இருக்கிற ஊழியத்தில், குடும்ப வாழ்க்கையில உண்மையா இருக்கணும். கொஞ்சத்தில் உண்மையுள்ளவனை அநேகத்தின் மேல் அதிகாரியை வைப்பேன்னு சொன்ன மத்திய 25-21 படி இப்போ இருக்கிற ஊழியத்திலே உண்மையாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த ஆத்துமாக்களிலே உண்மையாயிருங்கள். கர்த்தர் கொடுத்த பணத்தில் உண்மையாருங்க. குடும்ப உறவுகளில் உண்மையாயிருங்கள். மனிதர்களோடு இருக்கிற உறவுகளிலே ரொம்ப நீங்கள் உண்மையும் நேர்மையுமாயிருங்கள். அவ்வப்போது நேர்மையான சில பாவ அறிக்கைகளை செய்து பரிசுத்தப்படுத்திக் கொண்டு எல்லா அறிக்கை செய்வதில் உண்மை, எல்லா நிலைகளும் உண்மையாயிருங்கள். உங்களை ஆண்டவர் நிச்சயமாய் உயர்த்துவா. அவரால் ஆகாத காரியம் ஒன்றுமில்லை. யாரையும் எப்பொழுது உயர்த்த கர்த்தர் வல்லவர். எந்த மனுஷனை பிரகாசிப்பிக்கிற மெய்யான ஒளியாக இயேசு உங்களை கையில் எடுப்பார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.